ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் டிராவல் வீடியோ கிடையாது, டிமாண்டி காலனி பார்ட் 1. ஸோ பார்ட் 1 சொல்கிறத விட சீசன் 1ன்னே சொல்லலாம். சீசன் 1ல் பார்ட் 10 வரைக்கும் வரும். ஸோ கோஸ்ட் சீரியஸ் மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கிடையாது. ஸோ இது வந்து சீசன் 1, 2, 3 அந்த மாதிரி தனித்தனியாக வரும். ஸோ இனிமேல் வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே தான் வரும். ஸோ கவலைப்படாதீங்க, எப்போ வந்து கவர்மெண்ட் லீவ் விடுதாங்களோ அப்போ நாங்கள் வந்து போட்டுருவேன் வீடியோ. மற்றபடி சாட்டர்டே சண்டே வரும். உங்களுக்கு இதோடைய ப்ரொமோ வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சார், வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்க்குறது போர் அடிக்க என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு, நம்ம பேசாமல் ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்போம். போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வந்துடுவோம். அது யாருக்கு ஃபோன் அடிக்கலாம்? நம்ம ரோசாக்கு ஃபோன் அடிச்சு நீ ட்ரிப்புக்கு வாரியா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். அடச்சை, இந்த நேரம்னு பார்த்து யாரா போடுறது? அட நம்ம பாலா. ஹலோ பாலா, என்னாச்சு? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? வேற ஒன்றும் இல்லை ரோசா, நான் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் போட்டிருக்கேன். நம்ம ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நீயும் வாரியா இல்லையான்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடித்தேன். எப்படி, நீ வாரியா? ஓ, நீ இதுக்கு தான் கூப்பிட்டியா? நானும் வேற என்னமோ நினச்சேன். சரி, நான் வரேன் ட்ரிப்புக்கு. சரி, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்? வேற எங்க? ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி தான் ஏதாவது போகணும். எனக்கு இப்போ மைண்டில் இருக்கிறது கொடைக்கானல் தான். நீ என்ன சொல்லுத எங்கே போகலான்னு? டே பாலா, ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குது. பேசாமல் ஊட்டி கொடைக்கானல்னு போகாமல் நம்ம கேரளா அங்கே எதாவது போவோமா? அங்கே போயிட்டு டேமில் எதாவது குளிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஐடியா ஓகேயா இல்லையா? நீ தான் முடிவு பண்ணணும். இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ரோஸ். நம்ம அப்போ கேரளா போவோம். நீ ஒன்று பண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்ரு. ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி போல் கிளம்புவோம். அப்போ தான் நம்ம நாளைக்கு காலையில் போயிட்டு போக சரியாக இருக்கும். சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம ட்ரிப்பு எதில் போகிறோம்? அதான் என் கார் இருக்குல்ல ரோஸ், நம்ம அதில் கிளம்பி போயிடுவோம். சரியா? மறந்துடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ரு ஒரு நைட்டு 7 மணி போல் கிளம்புவோம். சரி, நான் இப்போ ஃபோன் வைக்கேன். நான் அதுக்குள்ளே ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுறேன், நீங்களும் பண்ணி வச்சுருங்க. சரிடா, அப்போ நான் ஃபோனை வைக்கேன். பாய். பாய். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம புக் பண்ண காரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் கிளம்பிட வேண்டியதுதான். சரி, நம்ம புக் பண்ண கார் ரெடி ஆகிட்டா இல்லையான்னு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், நான் தான் பாலா பேசுகிறேன். நான் அந்த கார் புக் பண்ணியிருந்தேனே, ரெடி ஆகிட்டா? சார், கார் ரெடி ஆகிட்டு சார். இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே சார், இந்த வரேன். சார், வெல்கம் டு அவர் ஷோரூம் சார். சார், என்ன கார் பார்க்குறீங்க? சார், என் காரை புக் பண்ணியிருந்தேன்ல சார், கார் எங்கே சார் இருக்கு? ஓ, நீங்கள் அந்த கஸ்டமரா? சார், என்கிட்ட ஒரு கார் இருக்குல்ல, இதான் சார் உங்கள் காரு. நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணி கீ வாங்கிக்கலாம். ஓ, தேங்க்யூ சார். சரி, எல்லாருமே வந்தாச்சுல? வந்துட்டோம். சரி, அப்போனா வாங்க எல்லாரும் இந்த காரில் ஏறுங்க, நம்ம கிளம்புவோம். சார், வரும்போது தான் கார் இப்படி ஆகணுமா? சரி, இப்போ மெக்கானிக் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது? டே பாலா, வேற வழியே இல்லை. கிட்ட ஏதாவது வீடு இருந்தால் அங்கே தாண்டா போய் தங்கணும். சரி அப்பா, வாங்க எல்லாரும் போய் தேடுவோம். ஒரு நாள் தங்கிட்டு கார் இங்கே இருக்கட்டு, வர மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ணிட்டு கிளம்புவோம். ஐயோ, மழை வேற பெய்யுது. எல்லாரும் டக்குன்னு ஓடி ஏதாவது ஒரு வீடை கண்டுபிடிச்சு. ஆமாம். எல்லாரும் அங்கே கொஞ்சம் பாருங்க, ஒரு வீடு இருக்கு. பேசாம இங்க போய் யாராச்சும் ஆள் இருக்காங்களான்னு கேட்டு பார்ப்போமா? டே பாலா, வேண்டாண்டா. எனக்கு என்னமோ ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? அதெல்லாம் ஒரு
காமெடிக்கு ஒரு படத்துக்கு தான் பேலாம் வரும், ரியலாகவே பே இருக்காது.